அம்மாவுக்கு நெருப்பட்டின்னா உயிராம் கொடுத்தா சும்மா தட்டி தள்ளுவான் இங்கே வேற விளையாட்டு திருப்பியும் நான் தட்ட சொன்னாலும் தட்டுறக்கு ஒரு சக்தி கொண்டு வேணுமேடாப்பா. அந்த ஜெர்மனியில் இருக்கிற அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்துட்டு காசு அனுப்பி விட்டார் அப்படின்ட்டு வந்துட்டு எனக்கு சொன்னார். அப்போ சோட்டி அதே சோட்டி தான். ஓ சோட்டின்னு ஒன்று நாங்கள் ரோட் அடிக்குவாங்க. என்னடா இப்போ அவ்வளோ சந்தோஷமாக காயப்போன்னு வந்தா எல்லாம் பிழைச்சி போச்சுடா. ஆமாக்கா அந்த நீங்கள் அந்த வர சொல்லி கேட்டீங்க தானே வந்து இப்போ அந்த ஒரு குடும்பத்தை பார்க்குறதுக்கு. ஓ அவைக்கு என்ன பிரச்சனைக்கா? இதால் ஆளை மூடலாம் போலக்கடாப்பா. இப்போ அக்கா இது 2 குடும்பம் இல்லைக்கா. இப்போ நாங்கள் யாரை பார்க்கணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்? இது நான் அடிக்கல சித்தி எடுத்தவா ஏன்னா கடையில் இப்போ நேரம் இல்லைண்டா போல. ஏன் அந்த ஊருக்கு ஒரு அக்கா இருக்கிறான்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் நாங்கள். ரொம்ப மாசம் எதுவும் எழுத்து கணக்கு எதுவும் இருக்கோ? எழுத்து கணக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்பிக்கை தான். அப்போ வேண்டிய சொல்லுங்க போட்டு என்ன வர விட்டு நேடியா சொன்னா இன்னும் கோவச்சு கொண்டு இல்லை நான் விட்டுட்டு வந்துடுவேனாக்கா. அம்மா பார்த்தீங்கன்னா நெருப்பட்டி வந்து தட்ட விருப்பம் அம்பரு போட்டா சுண்டல் சு பவுடிய சு. ஆமாம் அடுத்தது அந்த கடன் காசை உங்களுக்கு கட்ட சொல்லி தாரமுண்டா அது என்ன மாதிரி நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி அவங்க வந்து எடுப்பாங்களா? ரைட். அங்கே நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. வீடு கட்டி தரன்றக்கும் வீடு தூத்தி தரன்றக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தங்கச்சி ஒரு காய்ச்சிங்களோ? ஓ தங்கச்சி ஒரு காய்ச்சி என்ன சொன்னா தங்கச்சி? நான் கடைசியாக சொன்ன ஒரு கதை, இந்த காணி விற்பேன் விற்று போடும் கூட காசு உணர்ந்து இவ்வளோ வட்டி வந்தாலும் அதோட காணி விற்று போட்டு அப்படியே உணர்ந்து தர வேண்டியதான் அதுக்கு சொல்லி விட்டேன் நான். இதுதான் 5 தாட்டி நாளை இப்படியே வந்து கிடங்கும் நெருப்படி எங்கேடா சோட்டி எரியுதாப்பா? சோட்டியில் பிடிச்சிட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் புதுசாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாரையாவது வந்து சந்திக்கணும். அதுக்காண்டி வந்துட்டு யாரையாவது மீன்ஸ் வந்து இப்போ ரோட்டில் போகிறாக்களை எல்லாம் வந்துட்டு வெள்ளங்கதுக்கு இழுத்து பிடிச்சி வந்துட்டு நாங்கள் புதுசாக வந்துட்டு ஹெல்ப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை வந்து. ஆனால் நிறைய பேர் வந்து அழைக்கிறவங்க வந்து அதுலேயும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் வந்து நாங்கள் நிறைய பிரச்சனைகளில் வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டு அதில் எங்களோட மனசுக்கு ஓகேன்னு சொல்லியும் அதை பார்க்குறவங்களுக்கும் ஓகேயானதுக்குமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே இப்போ நாளாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அராலியோ வட்டுக்கோட்டை அந்த சைட்லேருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் கால் பண்ணி வந்துட்டு ஒரு ஃபேமிலியை பற்றி வந்துட்டு சொல்லிக்கொண்டே இருப்பான் வந்து. இப்போ நானும் வாரேன்னு சொன்னால் வந்துட்டு போகக்கூடிய மாதிரிக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேரம் இப்போ 3 அது இவ்வளோ நேரம் வீட்டை வேலை செய்கிறா கூட நின்று நான் எல்லாம் நின்று பார்த்து அதை இதையெல்லாம் சொல்லி போட்டு இப்போ தான் வந்துட்டு விளக்கிட டைம் கிடைச்சது. அப்போ கடைசியாக வந்து அந்த அக்கா அடிக்கைகளை சொன்னேன். உண்மையாக அக்கா இந்த கார் வந்துட்டு பழைய ஆள் வந்துட்டு இந்த QR கோட்டை வந்துட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் டிலீட் பண்ணாத காரணத்தால் என்னால் பெட்ரோல் கூட அடிக்க முடியாத காரணத்தால் என்னால் தற்சமயம் லாங் ட்ரிப் கூட போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ அந்த அக்கா சொன்னால் நான் வந்துட்டு ஒரு QR கோட் ஒன்று அனுப்பி விட்றேன், நீங்கள் அதுக்காவது பெட்ரோல் அடித்து கொண்டு ஒருக்கா வந்து பாருங்கள் தம்பின்னு சொல்லி. அப்போ அப்படி சொல்லும்போது நம்ம அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லவுமே இல்லாது. அப்போ நான் சொன்னேன் சரி அக்கா நான் கட்டாயம் பாருறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அவங்கள வந்துட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு விளக்கிட்டுருக்கோம். ஸோ அவங்க யார், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நான் இப்போ அந்த அக்கா கால் பண்ணி உங்களுக்கு முன்னிலையிலேயே வந்துட்டு கேட்குறேன். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மல்லாகத்தில் வந்துட்டு நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு கோழிக்கூட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு அம்மாவும் அவங்களோட மகள் இல்லை, அவங்க வந்துட்டு பெரியம்மா, அவங்களோட தங்கச்சியோட மகளும் வந்துட்டு வாழுறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அப்போ உண்மையிலேயே வந்து அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் தேவை. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க வந்து கஞ்சியை கூழ குடித்தாலும் வந்துட்டு கடனோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு
கடன் ஒன்று இருக்குதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்துட்டு அன்றைக்கு அதில் இருந்த அம்மாவோட ஒரு ஆப்ரேஷனுக்காண்டி வந்து வேண்ட காசில் அதுவும் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. அது இப்போ 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகிருக்குது. அப்போ நம்ம வந்து அதை கவனிக்க ஆகட்டும் அப்படின்னு சொன்னால் 2 2.5 3 அப்படியே 5 6 ஆகி ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களால கட்ட முடியாமல் அது ஒரு பெரிய ஒரு எஃபெக்டை வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு வந்துடும். அப்போ நான் அதை கூட அந்த வீடியோவில் கதைச்சேன். அப்போ அந்த வீடியோவில் கதைச்ச ரீதியில் வந்து அந்த வீடியோ பார்த்த ஒரு அண்ணா ஒரு ஆள் நினைக்கிறேன் ஏர்மன்லேருந்து 2 பேர் கதைச்சவங்க. ஸோ 2 பேருமே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி கதைக்கல. அப்போ நான் வந்துட்டு முதலாவது அதையுமே வந்துட்டு சஜஸ்ட் பண்ணேன். என்னன்னு சொல்கிற வந்துட்டு என்ன நாங்கள் சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே கூட வந்துட்டு அண்டைக்கு கொடுத்த ஒரு 20,000 அது வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு காணும். அப்போ அதுக்கிடையில் நாங்கள் இந்த ஒரு கடன் பிரச்சனையும் வந்து இப்போ நாங்கள் கடனுக்கு உதவி செய்ய போகிறது இல்லை, கடன் அண்டைக்குள்ளேயும் அதில் கன வகை இருக்குது. அப்போ இந்த ஒரு கடன் கட்டாயம் அவங்களோட ஒரு மெடிக்கல் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கு வாங்கின ஒரு விஷயம். அப்போ நாங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கேன். அப்போ அந்த ஜெர்மனியில் நிற்கிற அண்ணா சொன்னார், இப்படி கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் நான் அந்த காசை வந்துட்டு நான் ஊரில் உள்ள எங்களோட ஒரு ரிலேஷன்ஸ் ஒரு ஆளுக்கு அனுப்பி விடுறேன் சொன்னால் நான் சொல்கிறேன் வந்துட்டு எனக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஊரில் இருக்கிற ஆளுக்கு அனுப்பி விடுறேன், நீங்கள் ஒருக்கா போய் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் போய் வந்து வாங்குகிறேன், நீங்கள் வந்துட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பரை தாங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் அந்த அண்ணாவுமே வந்து ஊரில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்துட்டு அந்த காசை அனுப்பி போட்டு வந்துட்டு அந்த கான்டாக்ட் நம்பரும் ஏதோ சம்திங்னா போட்டிருந்தவர். உண்மையிலே வந்து சரியான பிஸி இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டு வேலை வந்துட்டு என்ன சொல்கிறது எல்லாருமே வந்துட்டு செஞ்சு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய முன்னே எல்லா வேலைகளும் நாங்கள் நின்று பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதால வந்துட்டு விட்டுட்டு போக முடியாது. நம்ம நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியில் போகல. அப்போ இன்றைக்கு வந்து கட்டாயம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு விளக்கிட்டு இருக்கோம். அப்போ தூரம் போகிற ரீதியில் வந்துட்டு ஒரே நேரத்தில் நாங்கள் 2 அளவில் முடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வட்டுக்கோட்டையில் இருக்கிற அந்த ஃபேமிலியை பார்க்குற அதே டைமில் வந்துட்டு இந்த மல்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவோட ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்துட்டு விளக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அந்த ஜெர்மனியில் இருக்கிற அண்ணா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்துட்டு காசு அனுப்பி விட்டார் அப்படின்ட்டு வந்துட்டு எனக்கு சொன்னவர். அப்போ அவர்கிட்ட நம்பருக்கா நான் வந்துட்டு எடுத்து அவருக்கு ஒரு கால் பண்ணி அந்த காசை வாங்கி கொண்டு போய் அந்த கடனையும் இருக்கா நாங்கள் எப்படி வந்துட்டு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அது ஒருக்கா சரியாக விசாரித்து இன்னும் அதாவது வந்து அந்த கடனை கொடுத்த ஆளுக்கே வந்துட்டு அந்த கடன் வந்து போய் சேர்றதை மேக் ஷூர் பண்ணி இருக்கால் அந்த கடனை வந்துட்டு செட்டில் பண்ணணும் அப்படின்றத அவர்கிட்ட விருப்பம் எங்கட விருப்பம். ஸோ அந்த மாதிரிக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் அனுப்பினா அந்த 2 லட்சம் ரூபா காசை வந்துட்டு வாங்குறதுக்காண்டி இப்போ நாங்கள் வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். அவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டு அந்த கான்டாக்ட் நம்பர்கள் இருக்கால் அவர் அனுப்பின ஞாபகமாக இருக்குது, அது ஒருக்கா எடுப்போம் நாங்கள் மல்லாமல் போகிறோம். அவன் அந்த சாமான் எடுத்து தந்தேன்னா அவர்கிட்ட நம்பர் வாங்க அவ்வளோ வேலைக்குள்ளே உண்மையிலேயே வந்துட்டு அந்த தலசிமியை அந்த வருத்தக்கார பிள்ளையோட ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு காசு தேவை அப்படின்னு சொல்லி எல்லாரோடையும் ஃபோன் பண்ணி காய்ச்சி அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு எல்லாத்தையும் வந்துட்டு இது செஞ்சு நிற்கிறோம். என்ன சொல்கிறது சாட்டுக்கு வீடியோ போட்ட மாதிரி இல்லாமல் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்துட்டு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோனுக்கு போய் கொடுத்தாலே லோட் ஆகிருந்தாப்பா ஃபோன் அவ்வளோது கோல் மெசேஜ். அவர்கிட்ட நம்பர் பார்த்திங்க சொன்னால் இந்த வீடியோ ரெண்டுமே வந்துட்டு கனெக்ட் ஆகி வரும். நான் இங்கே இருந்து வந்துட்டு ஆரம்பித்ததால் அப்படியே வந்துட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னு வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ இந்த காசை நாங்கள் வாங்கி எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து பார்த்திங்க சொன்னால் முதலாவது வட்டுக்கோட்டைக்கு போவோம். வட்டுக்கோட்டைக்கு போயிட்டு அந்த அலுவலை முடிச்சு கொண்டு நாங்கள் மெல்லாத்துக்கு போவோம். இல்லாட்டி மெல்லாத்துக்கு போய் பார்த்துட்டு போகலாம். வட்டுக்கோட்டைக்கு ஏதாவது ஒன்று பார்த்து செய்கிறானே என்ன நம்பர் அதாவது இந்த சைடுன்னு சொன்னவர் மற்ற என்ன சொன்னால் நான் சொன்னான் ஒருத்தருக்கும் அந்த செய்கிற உதவிகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு நான் எனக்கு டிரெக்டாக காசு எடுத்து செய்ய மாட்டேன். நான் வந்துட்டு அவங்கள அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டு அதை வந்து நான் மானிட்டர் பண்ணி நீட்டான வகையில் அதை நான் மேக் ஷோ பண்ணி செய்வேன். என்னென்னு சொன்னால் இனி வரும் காலங்களில் சிறிதளவேனும் இந்த அப்படியான ஒரு பேர் ஒன்றும் வேணாம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே அந்த அண்ணன் மெசேஜ் போட்டிருக்காரு. அப்போ அந்த அச்சுவேலி பிள்ளைக்கும் தான் ஒரு சிறு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவர்கிட்ட மனசும் ஒரு பெரிய மனசுன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையிலே எவ்வளோ பேர் இருக்காங்கள்ரா அப்போ உதவி செய்கிறதுக்கு தயாரான்னு இதை சரியான முறையில் பயன்படுத்திக்குள்ளான் தெரியும். வந்து அவர் இப்போ ஃப்ரீயாக இருக்கிற ஹோல் ஆன்சர் பண்ணுற உதவி ஏரியாப்பா இந்த ஏரியா அவர் சொன்ன ஏரியா.
நேரம் போகிறப்ப நாங்கள் எங்கே நிற்கிறோம் வட்டுக்கோட்டம் கிடக்கு மெல்லாவும் கிடக்கு பெட்ரோல் பக்கம் பிரச்சனை அண்ணன் வர ஹோனான்ஸ் வந்துடுறாருல அப்புறம் ஒரு நம்பரோட அனுப்பி அந்த நம்பர் கிடச்சிப்பா முந்திஞ்சா எனக்கு கிரிக்கெட் விளையாடு அப்போ ஒரு தரம் கோல் எடுக்கிறாங்களே இல்லையாப்பா கடவுள் இந்த சோதனையாக கிடாப்பா ஏற்கனவே நேரம் போட்டு ஹலோ ஹலோ உங்களுக்கு அந்த காசு 2 லட்சம் அனுப்பினவரல்ல வந்து அவர் வருவார் கொடுத்து விடுங்க உண்டு ஹலோ நான் கிருஷ்ணா கதைக்கிறேனக்கா அவர் அந்த 2 அவர் ஓ இது எத்தனை பேர்டா பாய்க்கிறீங்க ஓம் எனக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோத்த நிற்கிறீங்க நீங்கள் இப்போ நான் இப்போ பிசி டியூஷன் கழிஞ்சு வரேன் நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்களா ரோட் அடிக்குவாங்க வாங்க காயப்பம் இதுல 2 மேல் மாடி வீடு இருக்குது அந்த சரத்தோட நிக்கிறீங்களா நீங்களா போலீஸ கண்டா எவ்வளவுதான் அடைவரா பாரு போன் பண்ணினா பெரிய கட்ட கொடுக்கும் எத்தனை பேர் காய்க்கிறீங்கள ஜெர்மனில கனடா சிங்கப்பூர் அங்க சொன்னேன் எங்களை கிருஷ்ணா நிக்கிறான் சாப்பா சரி எங்க நிக்கிறான் பார்த்தா மாதனையில நிக்கிறேன் உன்னை பத்தி அந்த கொஞ்சம் அந்த கொண்டனா பேசினாங்க ஒரு காலம் ஓ இது வந்து ஒரு மாமா இது இங்கிலீஷ் ஹே ஹவ் ஆர் யூ என்னது நல்லா மூவ் பண்ணினா தான் கொஞ்சம் அப்ப நான் செய்வறான்றீங்க இல்ல இல்ல மூட் பேர் வேணுமா வாங்க இல்ல அவசரமா போணும் போகணும் வாங்க வாங்க ஜி இல்ல இல்ல அதெல்லாம் புறப்பா ஏனடா இந்த பிள்ளையா கனடால நின்றவங்க ஒருக்கா பார்க்கணும் இப்ப பாருங்க வாரேன் இப்ப கதைச்சால் வந்து ஜெர்மன் தானே அதுதான் புற என்ன இந்த கடைசி குட்டிக்கும் ஒருக்கா காட்டணுமா கடைசி குட்டியாக வர சொல்லுங்க நான் பதில் உள்ளுக்கு வாடா ஐயோ உள்ளுக்கு வா ரொம்ப இல்லை வலுக்குறோம் டைம் ஊருப்பட்ட வேற நடக்குது இவங்க எல்லாரையும் இவங்க படத்துல பார்ப்பேன் சரி அப்ப ஆறுதலா வாரம் காயப்பம் சரி பாயா ஓ சரி பா ஐயோ அந்த ஜெர்மனில் நிற்கிற அண்ணா வீடியோ பார்க்குறேன்னு பார்த்தா இந்த ஆள் அதை விட மோசமாக பார்க்கலடா வட்டியாப்பு உள்ளு கூட்டிகளை வச்சு ஊராளும் தானே பழைய கதைகள் எல்லாம் அது இதெல்லாம் உள்நாட்டு கதையெல்லாம் கேட்டு கொப்பாக்கள் அம்மாக்கள் அது இதை சொல்லி ஒரு அன்புடாப்பா பெரிய ஒரு கிளாஸ் சோடா ஊற்றி கொண்டு வந்து அது குடிக்கவும் இல்லைடாப்பா பெரிய கிளாஸ் யாரோ வந்து நிற்கிறாங்க சொந்தக்காரன் யாரோ ஓகே இப்போ அண்ணாட காசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 லட்சம் வாங்கிட்டோம் ஸோ இதை கொண்டு போய் வந்து நாங்கள் இப்போ அந்த மல்லாகம்மாண்ட கடன் பிரச்சனை முடிக்கணும் முடிச்சு போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அராலைக்கு போகணும் அராலைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒரு அக்கா ஒரு கால் பண்ணுன்னு சொல்லி அவையோட பிரச்சனை என்னன்றா போய் பார்க்கணும் என்னென்று சொல்லி பார்க்குறதுக்கு இன்னொரு சோட்டா வந்து ஃபோனில் விசாரிப்போம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் நான் நிறைய தரம் நான் கேட்டேன் இப்போ நான் கூட மறந்துட்டேன் என்ன பிரச்சனைன்னு அதளவுக்கு கேட்டு போட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நல்லா அப்போ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா அப்புறம் என் குடும்பத்தால் வந்து அந்த மல்லா அம்மாவுக்கு கொடுக்க சொல்லி கொஞ்சம் சாமான் மாய் கொண்டு வந்து கொடுத்தவங்களாம் பின்ன அது வரைக்கும் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் என்னடா இவங்களுக்கு தெரியாது மெல்லாம் போகிறப்பல நான் இப்போ நான் சொன்னேன் அப்போ வந்து இவங்க சொன்னாங்களோக்கா போயிட்டு போவோம்ண்ணான்னு சொல்லி அப்போ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே முருக்கா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் கொண்டே கொடுக்குறதுக்கு வந்துட்டு உடுப்பும் இருக்கு அதுக்குள்ளே அதுதான் நான் சொன்னீங்க நேற்று வீடியோவில் நைட்டி என்ன அது சரியா
நேரம் போகுது. இப்போ 3:45 ஆயிட்டுது. எல்லாம் போய் நீ சுணங்கினாலும் பரவாயில்ல, வட்டுக்கோட்டுக்கா போய் பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னால் எல்லாம் வந்து மற்றது கெட்பள்ளி தம்பின்ற வீடு வந்துட்டு அத்திவாரம் கட்டி முடிஞ்சது. அப்புறம் 2-3 நாள் விட்டு வந்துட்டு நீ கல் வைக்க தொடங்குவாங்க. அப்போ அதுவும் போயிட்டு அப்டேட் பண்ணுவோம் வந்து. ஹலோ ஓமாக்கா, அந்த நீங்கள் அந்த வர சொல்லி கேட்டீங்க தானே வந்து இப்போ அந்த ஒரு குடும்பத்தை பார்க்குறதுக்கு? ஓ, அவைக்கு என்ன பிரச்சனைக்கா? இதோட ஒரு 10 தடவை தான் கேட்டுருப்பேன் நினைக்கிறேன். ஒன்றும் செய்யலாக்கா, ஞாபகம் மறதி கூடிட்டுது, மற்றது வேலையும் கூடிட்டுது. நீங்க சொன்னது நீங்களே மறந்துட்டீங்களா? அப்ப கரைச்சலே வந்து பார்த்து வேலை இல்லையே. இனி நீங்க போய் தான் சொல்ல போறீங்க. அப்ப மறந்தாண்டா அப்ப என்னண்டு மறந்தாண்டா அப்ப நீ சொல்ற போய் தானே. ஓ, இங்க அலட்டாம சொல்லுங்க, நேரம் காணா எனக்கு இருக்கா. பாரு என்னண்டு ஆறு அந்த குடும்பத்தின் மெயின் ஆள், அதாவது அப்பா வந்து மனநோயாளி. ஓகே. அம்மா 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 நல்ல பிரச்சனைகளோட அவாவுக்கு ப்ரெஷர் சூழல் இருக்கு, கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஓகே. அப்ப அப்பா மனநோயாளி, அம்மா அப்படி. எத்தனை பிள்ளைகள்? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை. ஆக ஒரு பிள்ளை தானோ? ஒரு பிள்ளை தான். ஓகே. அவாக்கு எத்தனை வயசு? அவாக்கு 45-46 வயசு வரை. 45-46 வயசு. அப்பாவா கல்யாணம் கட்டையிலையா? கட்டிட்டா பிள்ளைக்கு 7 வயசு. அப்ப அக்கா இது 2 குடும்பம் இல்லக்கா. இப்ப நாங்கள் யாரை பார்க்கணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஒரே இடத்துல தான் 2 பேரையும் பார்த்தலாம். ஒரே இடத்துல வந்துக்கிறேன். உங்களை பார்த்தா என்ன பார்க்காட்டீங்க, உங்களோட கதையை விடுங்க. இப்போ எனக்கு என்னண்டா, இப்போ நீங்கள் வந்து இந்த உதவின்னு கேட்டு கால் பண்ணது யாரை பார்க்குறதுக்கு? நாங்கள் வந்து அந்த அப்படியே எல்லாரையும் இன்னொரு ஆளை பார்க்கத்தான். அதானக்கா. அப்போ அவங்களோட அம்மா அப்பாவையா இல்லாட்டி அந்த அக்காவோட ஃபேமிலியா இல்லாட்டி அந்த தாயே பிள்ளையும் தான். அந்த தாயும் பிள்ளையும். பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு படிப்பு ஹெல்ப் பண்ணா சரி. பிறகு நான் பிள்ளைன்னு கேட்குறது வந்து அந்த அந்த 8 வயசு பிள்ளைன்னு அம்மா கேட்குறேன். 8 வயசு பிள்ளை 7 வயசு பிள்ளை இருக்குது. அப்பா வீட்டு போயிட்டு 3 பேர். நம்ம நாங்களும் அவங்க வச்சு பார்த்தேன். நாங்கள் அதான் இப்ப அவைக்கு இப்ப எங்களுக்கும் அதே இடம் வந்துட்டுது. இப்ப அவங்க பார்த்து எங்களுக்கு கஷ்டம். பாரன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அவே யார்? எனக்கு அக்காவா? சொந்த அக்காவோ? ஓ, அவ அக்கா நான் 2ஆவது 3ஆவது அன்னைக்கு பங்களா பார்க்க 2 பேரே இருந்துச்சு. புரியேன். அது இன்னொரு அக்கா. அப்போ உங்களுக்கு சொந்த அக்கா, உங்களுக்கு சொந்த அக்காண்டா அப்போ அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகளே? எனக்கு தான் 2 ஆம்பளை பிள்ளை, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. ஐயா சொன்னாக்குள்ளங்க நான் சொல்றது. அக்கா நான் வந்து என்ன கேட்டேன், நீங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்குதா, அவர் அப்பா ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு மனநோயுண்டு. ஓ, அக்காண்ட ஹஸ்பண்ட். அக்காண்ட ஹஸ்பண்டா? ஓ, நீ என்னக்கா குழப்பறீங்க வந்து? ஐயோ கடவுளே, நான் உங்களை ஆரம்பத்தில் அடிச்சு கேட்டேன். அக்கா என்ன அவருக்கு மனநோய் அப்பா 7 வயசு 8 வயசு பிள்ளைங்க அப்பா. அதோட பிள்ளை அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்க 2 அண்ணன் தெரியாது. ஒரு 7-8 வருஷமா அப்பா. அக்கினி நான் எடுத்தோடனே நான் எடுத்தோடனே அந்த வீட்டு மெயின் ஆளுக்கு மனநோயண்டவா? அப்ப அவ மனுஷி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்ப மனுஷி அப்படின்னு கேட்டாள். அவற்ற மனுஷி அப்படின்னு சொன்னுவா. பிரசர்கள் சூறன்னு கொஞ்சம் பெருத்து இருக்குன்னு சொன்னுவா. எத்தனை பிள்ளைண்டவோ? ஒரு பிள்ளைண்டவா? சரியா? அந்த ஒரு பிள்ளைக்கு எத்தனை வயசுண்டவோ? 43 வயசுண்டவா? இல்லோ 43 வயசு பிள்ளைக்கு இல்ல, அம்மாக்கு. இப்ப நீங்க அப்ப சொல்றது 43 வயசுக்காராக்களை பற்றி தான் மட்டும்தான். அதை விட கூட்டின வயசுக்காரதும் இல்ல. இல்ல 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 இல்ல. ஐயோ, அப்ப மனநோய். அப்ப நான் யோசிச்ச வந்து மனநோயான ஐயாவும் ஒரு அம்மாவும் இருக்கிறோம். அம்மாவுக்கு தான் வந்துட்டு வருத்தம் வந்து அவற்றை பிள்ளைக்கு வந்து 43 வயசு. அவற்றை பிள்ளையோட ஹஸ்பண்ட் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டார். பிள்ளையோட
அப்படி இல்ல. நீங்க கூட போட்டீங்க, கூட போட்டீங்கன்னா நீங்கக்கா கூட சொன்னீங்க, நானா கூட போனேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு எத்தனை சவரங்கள்? எனக்கு 2 பேர். உங்களுக்கு 2 சவரங்களா? அப்ப உங்களோட அத்தானுக்கு தானே மனநோய்? அப்ப அப்படி கிளியர். அதோட உங்களோட அக்கான்னு சொல்லி கேட்டுக்கலாமே. நீங்க ஒரு ஊருக்கு ஒரு அக்கா இருக்கிறான்னு கேட்டீங்க. ஹலோ, ஏன் அந்த ஊருக்கு ஒரு அக்கா இருக்கிறான்னு சொல்லி கேட்டீங்க? சாம்பிள் சொல்லி பாக்குறதுக்கு என்ன பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் நாங்கள், சாம்பிள் கொடுத்து பாக்குறதுக்கு. இதுகளால நான் கோவிச்சு சில இடங்களுக்கே நான் போகாம விடுறேன். ஏனென்றால் சொந்த சகோதரம் அதக்கா வாயும் பயிரும் என்றாலும் வந்து இது வேறானேக்கா. தாயும் செய்யும் என்றாலும் வாயும் பயிரும் வேறானேக்கா. நான் அப்போ நீங்கள் வந்து உங்களோட சகோதரமாக இருந்தாலும் எல்லாரும் பார்க்கக்கூடிய நிலைமையில இந்த காலம் இல்லைத்தானே. அப்போ நீங்கள் சொல்லலாம், தம்பி எங்கட அக்கா ஒரு ஆள் இருக்கிறா, இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை, அவரோட ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டார், இப்படி ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னால் நான் வந்து பார்ப்பேன் தானே. பிறகு ஊருக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா, சரியான கஷ்டம், அவருக்கு மனநோய், விட்டுட்டு போயிட்டாருன்றலாம். அதை விட சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை நீங்கள் வச்சு பார்ப்பீங்களா அவ்வளோ ஆழம்? அப்போ நான் அதை வச்சே நான் உங்களை சந்தேகப்பட்டு கேட்பேன்றதை நீங்கள் யோசிக்கிறே. அப்போ நாங்கள் முந்தி நல்லா கணவரை பார்த்தோம். நீங்கள் கணவரை பார்த்தீங்களா? நாங்கள் படிப்பு படிப்புக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பற்றி அதோட எங்களுக்கு வந்து பார்த்தீங்களா? அதை ஏன் சொல்லுங்க, அவங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. ஓ, நீங்க நல்லா இருக்கக்குள்ள நீங்க கணவரை பார்த்தோடியா தான் உங்களுக்கு இந்த தண்டனை வந்துருக்க கடவுள். இருக்கிற கொடுத்து செஞ்சிருந்தா பரவாயில்ல. நீங்க உங்கள்ட்ட இருக்கிற மீறி கொடுத்துருக்கீங்க அக்கா. அப்போ இப்போ என்ன சொல்கிறது, உண்மையிலேயே வந்து நீங்கள் காலமாக எனக்கு ஃபோன் பண்ணி கியூஆர் கோட் கூட வந்துட்டு தாரன்னு சொல்லி அனுப்பி, அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் எனக்காண்டி வந்துட்டு செய்யக்குள்ள உண்மையிலேயே வந்து அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு அக்கறை கொண்டாட நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் பாப்பமன்ட்டு விட்டு வெளுக்கிட்டு கோன் கதைச்சா, நீங்கள் வந்து அவட சொந்த சகோதரி என்று சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு சாம்பிள் செக் பண்ண விஷயம் எனக்கு ஒரு இதாக கொண்டு வந்துடுது அக்கா. சரி, அப்ப நீங்க எடுத்த உடனே சொல்லணும். சரி, நீங்க எடுத்த உடனே சொல்லாலும் இன்னைக்கு எத்தனை நாளா காய்க்கிறீங்கக்கா? நீங்க அடிக்கக்குள்ள இருக்கா நான் சொல்லி இருக்கலாமே. வர விட்டு நேரடியா சொன்னா இன்னும் கோவிச்சு கொண்டு இல்லை, நான் விட்டுட்டு வந்துடுவேனாக்கா. நீங்க போய் சொல்லி கூப்பிட்டீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ எங்களோட வீடியோ பாக்குறீங்கக்கா. என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் என்ன செஞ்சாலும் நான் வந்துட்டு எப்பயும் நான் தானக்கா. உங்களுக்கு தெரியும் தானேக்கா, நாங்கள் எப்பயுமே வந்து உண்மைக்கும் நேர்மை ஒன்றுக்கு மட்டும்தான் பயப்படுறத வேற ஒன்றுக்குமே பயப்படுறலக்கா. அப்போ நீங்கள் யோசிச்சுப்பாங்க, அப்போ நீங்கள் இதை முதலே சொல்லியிருக்கலாமே வந்து. இப்போ அராலி பிளான் கேன்சல் ஆயிட்டுது. அப்போ வட்டுக்கோட்டை பிளான் அப்படியே. ஐயோ, வேற என்னதான் செய்ய சொல்றீங்களே? வாரதுக்கு தானே நான் விசாரித்தேன். அப்படின்னு சும்மா எடுத்து உங்களை விசாரிக்கிறேன். நான் இவ்வளோ நாளும் இல்லாத நான் திடீரெண்டே எடுத்து விசாரிக்கிறேன். என்ன பிரச்சனைக்காண்டி நான் இங்கே போக வளர்க்குறேன்றதை வந்துட்டு சொல்ல வேண்டாமா வந்துட்டு பார்க்குற மக்களுக்கு? உங்களே உங்களோட தோற்றம் மட்டும் பெறாது, உங்களோட குரல் மட்டும்தான் பெறும். அது நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க, அப்புறம் யோசிக்கிறீங்க. இல்லை, வந்து பார்க்கத்தே இல்லை. வந்து பார்க்க முதலே போய் சொல்லி அப்புறம் வந்து பார்ப்பான். கொண்டே விடுங்க, தாராளமா வேணான்றது கொண்டே விடுங்க, பிரச்சனை இல்லை. இல்லை, நான் இனி வர மாட்டேன். உண்மையா வரத்தான் பழக்கு, நான் இனி வர மாட்டேனாக்கா. வந்தெடுக்க நான் அப்படியும் பருத்தத்துறைக்கு வந்துடுவேன். ஓகே, திரும்பி ஓகே, பாய் அக்கா, பாய் பாய் பாய்.
ஞாபகம் இருக்குதா அன்றைக்கு அந்த பண்ணைக்குள்ள ஒரு ஆளை மீட் பண்ணி நான் சொன்னோம் அந்த வட்டுக்கோட்டையில் ஒரு ஆள் இருக்கிறார் பார்க்க போகணும் அந்த மனநோயின்னு சொல்லி ஒரு இடம் உண்டு அதுவே தான்டா அப்போ இவ வந்து எனக்கு ஒரு 3-4 நாளைக்கு ஒருக்கா அடிப்பா அப்போ இன்றைக்கு வந்துட்டு காலமே அடித்து அப்போ நான் வந்து சொன்னேன் அக்கா அங்கே வாரணாசி தூரம் அக்கா பெட்ரோல் இல்லையாண்டா QR கோட் ஒன்று இருக்குது தம்பி அப்போ அனுப்பிடுவோன்னு சொல்லி அதையும் அனுப்பி விட்டு வாடாப்பா அப்போ அனுப்பிவிட்டா நான் இன்னும் அதுக்கு அடிக்கலை இருந்தாலும் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆள் மினக்கடுது இன்னொரு குடும்பத்தில் பாசம் வச்சேன்னு சொல்லி போய் தான் பார்க்க போகக்கிட்டு இப்படி ஃபோன் பண்ண இப்படி ஒரு விஷயம்னு சொன்ன அப்புறம் சரி இவா சொன்னது பொய்யா இருந்தாலும் அவங்களோட கஷ்டம் உண்மையாக இருக்கலாம்டா அப்போ ஆனால் இவாயே அப்படி செஞ்சவான்டுவா அதான் இதாக இருக்குது சரி பொண்ணு பண்ண நான் இப்போ மெல்லாத்துக்கு போயிட்டு இந்த அம்மாவோட காசை கொடுத்துட்டு அந்த கடன் பிரச்சனையை முதல் பார்ப்போம் பார்த்து போட்டு மிச்சத்தை யோசிப்போம் வேணா சரி ஓகே இப்போ பவுஸ் பண்ண அங்கே போயிட்டு ஓகே இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து சோடா கம்பெனி ரோட்டுக்கு வந்து இதாடா கோணப்பழம் உண்டாக்குது இல்லை இது இல்லை சோடா கம்பெனியில் கொஞ்சம் பெரிய ரோட்டாக அந்த ஆட்டோ ரோட்டா அடா அந்த சோடா கம்பெனி வெளியே அப்புறம் என்ன சோடா கம்பெனி ரோட் வீட்டை வேலை செய்கிற படியில் மெல்லாம் தானே அப்போ கேட்டாங்க என்ன அப்போ கேட்டாங்க சோடா கம்பெனி அம்மாவுக்கு என்ன செஞ்சீங்க இப்போ நான் சொன்னேன் செய்வோம் கட்டாயம் நாங்கள் தெரியும் தானே போய் சும்மா பார்த்துட்டு மாட்டோம் கட்டாயம் மீனை கட்டால் அதுக்குரிய இதை வந்து செய்வோம் பொறுத்து இருந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அப்போ இப்போ ஆக்கள் வந்து உண்மையாக எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் ஆக்கள் வந்து அந்த ஒரு அப்டேட் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒருத்தோடைய காய்ச்சி பேசாமல் ஒரு இதாக வாழ்ந்தோன்னு இருக்கணும் அப்போ அன்றைக்கு நடந்தது கூட என்ன நடந்த கொண்டுன்ற அவைக்கு தெரிஞ்சிருக்காது யாரும் போய் சொல்லக்குள்ள மேபி வீடியோ பார்த்தாங்களா அடித்து சொல்லக்குள்ள அவை கொஞ்சம் அது சம்மந்தமாக அது கொஞ்சம் வரைய வந்துடுங்க கட்டாயம் இப்போ எண்டையை கொண்டு போயிட்டுனாலும் இந்த கடன் காசை கட்ட போகிறோன்னு சொல்ல அது வந்து நீலன்ற ஒரு சந்தோஷமாக இது யாரா இது ஆர்வம் இல்லாமல் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவள் யோசிப்பேன் கட்டாயம் அந்த ஒரு சந்தோஷத்தை ஒரு கொடுக்குற ஒரு ஆக்களாக நாங்கள் இருப்போம் ஒரு பக்கம் வெயில் அழுப்பு இன்னொரு பக்கம் நித்திரையில் அழுப்பு எல்லாம் சேர்ந்து வாட்டுதுடாப்பா இல்லை இல்லை மற்றது யார் அடிக்க அம்மாச்சி தலை அடிக்கங்க தலை சொல்லுங்க தலை போனீங்களோ எங்கேப்பா இல்லை சாமான் இன்னும் போகல இதுதான் போக போகிறோம் கொஞ்சம் கிடக்க இல்லை சரி இப்போ போய்க்க போகிறேன் இப்போ மல்லாட்டில் நிற்கிறேன் உங்களோட மூத்த வந்து பார்த்துட்டு போகட்டே முடிச்சு கொண்டு வரேன் அந்த மெல்லா அந்த சோடா கம்பெனியோட டமாட்டோ வந்தான் ஒரு முடிச்சுட்டு வரேண்ணா ஓகே ஓகே வந்துட்டோம்ல என்னடா பஞ்சம் நடக்குது விளையாட்டுப்பட்டியா கடுக்காம காய்க்கிறா கொண்டுமா என்ன உங்களால் நடக்குது ஆ விளையாட்டு போட்டியா மகள் இல்லையா என்னடாப்பா அவ்வளோ சந்தோஷமாக காயப்போன்னு வந்தா எல்லாம் பிழைச்சி போச்சுடாப்பா புள்ள வருவா சரி இந்தியாவில் இவ்வளோ சவுண்டாக கிடைக்கேன்னு இது எப்போ முடியும் ஆ ஆள் கொஞ்சம் சாப்பாடு பிள்ளை இல்லை போலக்கா ஆ கொஞ்சம் ஆரோக்கியமாக இந்த தறி எப்படின்னு சோட்டி அதே சோட்டி தான் சோட்டின்னு ஒன்று தான் இது சோட்டியா என்ன மேடா எடுத்து தான் தைக்கணும் மாதிரியா பேரனே என்ன வேண்ட பேரனே வெட்டி தைக்கிறேன் அப்படி உங்களை பெருசாக தான் எனக்கு நினைக்கிறேன்
இதால் ஆளை மூடலாம் போலக்கடாப்பா. அப்புறம் மூடும் கொஞ்சம் வண்டி அடிச்சு அப்படி சொல்லி ஆளே தெரியல. இது வட்டி அடிக்கும். இது நாளைக்கு இல்லாட்டியாவா பிள்ளைக்கு மழை இருக்கும். என் வட்டி அநியாயமாக்குவான். அவா கலவையாக இருக்கும். இங்கே 2-3 கூடாக்கப்பா. எல்லாம் ஒரே அளவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இங்கே பெரிய சவுண்டா இது நான் அடிக்கலாங்க. சித்தி எடுத்தவா ஏன்னா கடையில் இப்போ நேரம் இல்லைண்டா போல. பாங்க சித்தி என்ன அம்மா என்ன தங்கச்சி அல்லாட்டி எப்படி சொல்லலாம் அப்பா இந்த தம்பி இந்த பஞ்சாயன்னு சொல்லலாம். இதுவும் அப்படிதான் எனக்கு. இது என்ன எல்லாம் பெருசா கடை உங்களோட சைஸுக்கு எடுக்கிறேன் உடுப்பு கடை வலிக்க இல்லை என்ன ஒரு 15-16 வயசு பிள்ளைக்கு தான் எடுக்கும். எடுத்ததான் கணக்காக வரும். இப்போ எங்கவா இல்லையே மகள் அப்போ என்ன செய்வோம் நாங்கள் பக்கத்தை போய் பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் ஒரு டைம் இல்லை. டைம் இருந்தால் அப்போ அதை பார்த்துட்டு வந்துடுவோம். அதுவும் இல்லை வந்துடுவோம். இங்கே இதில் நெக்ஸ்ட் டைம் கூட குடிக்கிற நீங்களே சுகரண்ட் இல்லை சொன்னீங்க. அதுக்கு உங்களோட சுகர் ஃப்ரீ தான் இல்லை வேணும். இது என்னன்றது தெரியுதே சமபோஷா இது ஜகபோஷா. இங்கே வந்துட்டா பாவோ எங்கே தேவாரியல் எங்கே இருந்தது என்னடா ஒரு 3 கிலோமீட்டர் கிடக்கு. இங்கே பாட்டு போடுறது ஸ்போர்ட்ஸ் நடக்குதா? இது அப்போ என்ன மாதிரி அன்றைக்கு வந்து வீடியோ எடுத்து போனாங்க ஞாபகம் இருக்குது யாரு தெரியுதா? ஓகே எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? வடிவா நிம்மதியாக சாப்பிட்றீங்களே சந்தோஷம் சந்தோஷம். ஓகே நம்ம வரைக்கும் பார்த்தேன் சாப்பிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ கிடந்த வாயில் உண்மையாகும் கட்ட சாமான் உழைப்புக்கு தெரியுமே கொலஸ்ட்ராலுக்கு சுகருக்கெல்லாம் கட்ட சாமான். சந்தோஷமாக இந்த மைக்கு உங்கள்கிட்ட கிடந்த பெரிய யோசனை இல்லை. நீங்கள் பாய்க்கிறீர்கள் இல்லை அக்காட்ட கொடுப்போம். அக்கா இதை குத்துங்க இருக்கா அப்படி என்ன கேட்டீங்க நீங்கள்? நாள் வரையில் என்னெண்டா இப்போ உங்கள்கிட்ட வந்து எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 5-6 நாள் 5 இல்லை ஒரு 8 நாள் 9 நாள் 8 நாள் 2 கொண்டு இருக்கீங்களா நாளையா? அப்போ இப்போ நாங்கள் உங்களோட வீடியோ ஒன்று போட்டோம் தெரியுமே அதை பார்த்துட்டு உங்களுக்கு கதைச்சிருப்பாங்க எப்படியும் ஒரு கதைக்கு இல்லையா? இல்லை எங்களை இடத்துல ஊரில் கதைச்ச வியாக்கள் என்னென்ன அது உங்களுக்கு தெரியும்? கண்ட கதைச்ச என்னோட ஒரு அக்கா. எது உங்களோட ஊர்? இதுதான். அப்போ உங்களோட ஊரில் எங்கே வரீங்க? சரியா அப்போ என்ன கதைச்சவே? உங்களுக்கு நல்ல உதவியெல்லாம் செய்வினோம் நீ கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க கொண்டு வச்சா அப்படி சொல்லிக்கணுமா? அப்போ எங்களை பற்றி தெரிஞ்சது போல என்ன அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படி என்னண்டாவே செய்வினோம் உண்மையாக செய்வினோமா கொள்ளுவினோம் என்ன உங்களுக்கு தெரியாது உங்களை அப்போ நீங்கள் கேட்கலையே ஒன்றும் இல்லை கேட்டேன் இங்கே 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 வாங்கம்மா இருக்கா கொஞ்சம் இதில் வாங்க இதில் வாங்க சரி தங்களுக்கு தெரியும் தாங்க சில கொண்டு இங்கே வாங்க தடியோட வேணாம் என்னண்டு உங்களுக்கு தெரியுமா நிறைய வீடியோ எல்லாம் கூட பார்க்குறவையா சொன்னவே அது நல்லா கட்டாயம் செய்வினோம் உங்களுக்கு அது சொல்லிச்சுனா சரி. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன உதவி நாங்கள் செய்வோம்ன்றதெல்லாம் நீங்கள் அண்டையை சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கிறீங்க எங்கள்கிட்ட? ஆமாம் அப்படி வாங்க இங்கே வாங்க பிள்ளைகிட்ட வாங்க இப்படி டன் அவளுக்கு இந்த நடக்க வைக்கிறது தான் அன்றைக்கு ஒரு நெக்ஸ்ட் அமௌண்ட் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஒரு சாடியாக போட்டு கொடுங்க இதை வைக்க. இப்போ ஆளுக்கு இருக்க விடுவோம் சரி இல்லைப்பா அம்மாவா வயது ஒன்று டைமில் இருக்காங்க நிற்காம இந்தாண்ணே இருண்ணே நீங்கள் இருங்க. இது என்னப்பா பள்ளிக்கூடமா என்ன அது சினிமா பாடலாம் கும்பமாக கிடக்கு போட்டப்படி டைம் நடக்கும் 3 மணிலேருந்து நடக்கும் 3 மணிலேருந்து நடக்குது கடவுளை 40 பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் உண்மையாவோ அதுதான் சரியா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்போ நீங்கள் அன்றைக்கு வந்துட்டு நாங்கள் போன அப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் என்ன செய்வோம் எதிர்பார்த்து இருக்கிறீங்க வந்து நீங்கள் ஏதோ சொல்லிட்டு எல்லாம் போனீங்க நிறைய வீடு கட்டித்தாரன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு போனீங்க அதான் நான் வீடு கட்டித்தாரன்னு சொல்லிட்டு போனானா பெரிய வீடு திருத்தி தாரன்னு சொன்னீங்க ரைட். அங்கே நிறைய வித்தியாசம் இருக்குல்ல வீடு கட்டித்தாரன்றக்கும் வீடு திருத்தி தாரன்றக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தங்கச்சியோட சாச்சிங்களா
ஓ தங்கச்சியோட என்ன காய்ச்சல் சொன்னா தங்கச்சி? அவ தண்டை காணிக்க கட்ட உணவா வெங்கட காணிக்க கட்டுட்டான் கட்டுறது இன்னும் செய்தாலும் கூட இப்போ நீங்கள் இங்கே எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 4 வருஷமா? ஓ நான் 5 வருஷம் 3 வருஷமா? அன்றைக்கு 3 இன்றைக்கு 5 போச்சு என்ன இது? இல்லை 3 சரி அப்போ இந்த 5 வருஷத்துலேயும் வந்து தங்கச்சி ஒன்றும் காய்க்கல தானே? இப்போ உதாரணமாக இப்போ அந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னமே நீங்கள் இந்த வீட்டை வந்து திருத்தி எடுத்துருந்தா இன்றைக்கு இந்த 5 வருஷத்தை ஒன்றும் காய்க்கல தானே? ஏன் இப்போ காய்க்கிற? இதை காணி எழுதவும் இல்லை தான். காணியாக இருக்கிறதுல இது 2 பேருக்கும் தங்கச்சிக்கும் எனக்கும். அவக்கும் எழுதையில எனக்கு இன்னும் எழுதையிலையும் தான் புரிஞ்சு எழுதவும். அப்போ 2 பேருக்கும் உரிமை இருக்குது தானே? ஓ உரிமை இருக்குதான். ஓ அப்போ இப்போ தங்கச்சி இவ்வளோ காலமாக சொல்லி கொண்டு வந்தது இந்த பக்கம் தான் நான் வாக்க அந்த பக்கம் எனக்கு தான் இவ்வளோ காலமாக இருந்தது. இப்போ தங்கச்சி எங்கே இருக்கிறா? அவள் யாழ்ப்பாணம். ரெண்டா அவளுக்கு அங்கே வீடு இருக்கா இல்லாட்டி இங்கே? அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறா, இன்னும் மாமி வீட்டை இருப்பா. அப்படி இப்படி ரெண்டா இப்போ அவளுக்கு இங்கே வந்து வீடு செஞ்சு நிலம்பூத்துக்கா வீடு செஞ்சு இருக்க வசதிப்படுவோம். நெத்தியில் ஊற்று இல்லையா அவங்களுக்கு? எனக்கு தெரியலை. ஆக்கா அவளுக்கு இங்கே வந்து வீடெல்லாம் செஞ்சுருக்க வசதிப்படுமோ? தெரியாத மகன் வெளிநாட்டில் இருக்கிறார் மூத்தவர். எந்த நாட்டில்? லண்டனில். அப்போ அவர் தான் வீடு கட்ட போகிறாருன்னு சொன்னவா எனக்கு. இல்லை இல்லை நான் ஏன் கேட்குறேன்டா இப்போ அவங்க வந்து இந்த காணியை வேணும்னு சொல்கிறாங்கண்டா அதை ஏதோ ஒரு வகையில் அவங்க பயன்படுத்தணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்றாலும் அதை பயன்படுத்திக்கணும். அம்மா சொல்கிறது உங்களையும் தடுத்து அவையிலையும் தடுக்க போகக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கேட்குறேன். மற்றது ஞாபகம் இருக்கா ஒரு விஷயம் சொன்னீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 லட்சம் ரூபா கடன் இருக்குண்டு. 2 லட்சம் 2 லட்சம் என்ன சொன்னீங்க? 2 5 தரண்டா தாங்க 2 தான் எனக்கு இருக்கு. இல்லை இல்லை 5 லட்சம் சொன்னீங்க. அதுதான் அவ்வளோத்துக்கு ஒரு அவ்வளோத்துக்கு கஷ்டம் இல்லை, ஒரு தரம் செய்ய மாட்டேன். இல்லை எனக்கு 2 தான் நான் சொன்னேன். நீங்கள் என்ன 5 தெரியாதேக்கா, ஞாபகம் மறதி எல்லாம் இப்போ மறைக்கிறீங்க நான் சொல்லி போட்டேன் போலடாக்கு. அப்போ 2 லட்சமே கடன். சரி சரி 1.5 வேண்டி 50 வட்டி உண்டு. ஓகே ஓகே அதை யார்கிட்ட வாங்கினீங்க? அளவட்டியில் ஒரு ஆள். அளவட்டியில் ஒரு ஆள் அவங்க இப்போ கேட்குறாங்களா அவங்கள? கேட்டு கொண்டு நிற்கிறேன். நெடுகு தான் கேட்கணும். நெடுக என்னென்னு உங்களை கேட்கணும்? இங்கே வந்து கேட்கணுமா இல்லாட்டி? இங்கே வந்து கேட்குறது. பிறகு நானும் இருக்கா போனேன். நான் என்ன செய்கிறேன் சரியில் தானே வாங்கினது நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதான். ஆனால் போய் நானும் கதைச்சி போட்டு வந்தேன். நான் இப்படி நான் கடைசியாக என்ன செய்யறேன், எனக்கு வழி இல்லை. இந்த காணியை விற்பா மட்டும் தான் ஜோதிச்சேன். இந்த காணியை? இந்த காணி இது எவ்வளோத்துக்கு இப்போ உண்டு? எவ்வளோ இந்த விழா போகுது பாப்பா மட்டும் தான் நினச்சேன். நான் ஒரு 15-20 லட்சம் உண்டாலும் போகும். விற்று போட்டு கடனை கொடுப்போன்னு பார்த்தீங்களோ? ஒன்றும் மேலே அது எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை தானே. அதான் ஜெபிச்சு கொண்டு தான் கடவுள்கிட்ட இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு வழி செய்யணுமாண்டு. இப்போ உங்களுக்கு அந்த கடன் வந்து உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது? சரியான பிரச்சனையாக தான் கிடக்கு. என்ன வாங்கினது நம்பிக்கையாக வாங்கினேன்னு கொடுக்கத்தானே வேணும். அவையிட்ட ஃபோன் நம்பர் இல்லையா உங்கள்கிட்ட? என்ன ஃபோன் நம்பர் இல்லை. அவன் யாரும் சின்னேதப்படி எங்கள்கிட்ட தான் வாங்குவோம். நம்பர் இல்லை என்னட்ட. இல்லை நான் கேட்குறேன் இப்போ அவை வந்து உங்களுக்கு கடனை தந்துட்டு என்னென்று வந்து அவை உங்களை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து இங்கே வரையணும். ஒவ்வொரு நாளும் வரையில இடையில வரைவிடும். நான் கடைசியாக சொன்ன ஒரு கதை, இந்த காணி விற்பேன் விற்று போடும் கூட காசு உணர்ந்து இவ்வளோ வட்டி வந்தாலும் அதோட இந்த காணி விற்று போட்டு அப்படியே உணர்ந்து தர வேண்டியதான் அதுக்கு சொல்லிவிட்டேன் நான். அது பிறகு எனக்கு காணையிலையா அது ஒரு மாதத்துக்கிட்ட அதில் காணையில இன்னும். அண்ணா 1.5 லட்சம் தான் வாங்கினீங்களா? அம்மாட இந்த பிரச்சனைக்காண்டி? அம்மாட பிரச்சனைக்காண்டி என்ன அம்மாட்ட வேறு ஒரு ஆள்கிட்ட வாங்கித்தான் இதண்டது வண்டி. பிறகு இவாட்ட வண்டி அவட்ட கடனை கொடுத்ததும் இவாட்ட 1.5 வாங்கினீங்க ஏன்னா? அவட்டே 1.5 வாங்கினேன். அப்போ இவாக்கு இப்போ 50,000 வட்டியோட 2 லட்சம் கொடுக்கணும் வேணா? சரி இப்போ ஒரு காய்க்கு நாங்கள் அந்த கடன் காசை உங்களுக்கு கட்ட சொல்லி தாரமெண்டா அது என்ன மாதிரி நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி அவங்க வந்து எடுப்பாங்களா? நான் தான் கொண்டு போய் கொடுப்போம். நீங்கள் தான் கொண்டு கொடுப்பீங்க. நீங்கள் என்னென்ன கொண்டு கொடுப்பீங்க? இப்படி கூட காசு அது சரி உங்களோட காசுன்னு சொல்லி கொடுப்பீங்க. சரி நகர இங்கேருந்து இப்போ நீங்கள் என்னத்தில் போவீங்க? அங்கே நடந்தான் போகணும். நடந்தா? தூரம் தான் நடந்தான் போகணும் இங்கே இருந்தா? இல்லைண்டா ஒரு ஆட்டோ பிடிச்சா அப்படி ஒரு 300 ரூபாண்டாலும் எடுப்பாங்களா ஆட்டோ? அப்போ நீங்கள் நடந்து போனால் இவா என்ன செய்வா? அவள் இருப்பா. இருப்பா இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் ஓடியும் விடுவா வெளியில். என்னது கண்டா நெருப்படி வாங்கணும்டா ஒரு நெருப்படி. நெருப்படி தெரியும் எந்த நேரமும் நெருப்படி தட்டுறதும் அடப்புக்கு ஏதோ இருக்கிறதும் தான் வேலை. என்னது கண்டு இல்லை சும்மா ஜோன்னு இப்போ நெருப்படியா கொடுத்து. அப்போ இப்போவும் நெருப்படி வாங்கத்தான் ஆள் வலிக்கிட்டு எங்கால் நெருப்படி அது நான் ஒழிச்சு வச்சு எடுத்தேன் நீங்களே. அப்போ அடே அப்போ இதான் கால் நெருப்படி அதில் இழந்து எங்கேயோ கிடந்த பாதை உங்களுக்கு தட்டுங்க. தட்டி காட்டுங்க நெருப்பட்டி. எனக்கு என்ன சாமான என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் இருக்கா?
ஆ இப்போ வலிக்கிறேன் நான் சொன்னேன் நீங்கள் வருவியலண்டு. ஓ, அம்மா பார்த்தீங்கன்னா நெருப்பட்டி வந்து தட்ட விருப்பம் அம்பரு போட்டா சுண்டல் இந்த பகுடியை நெருப்பா உண்டு தட்டி போடுவா கடை ரெண்டு தட்டி போடுவா அது எரியாட்டு. எங்க வா முகா அடுத்த தட்டுன வா முகா இங்கே உனக்கு நீ அம்மாவுக்கு நெருப்பட்டின்னா உயிராம் கொடுத்தா சும்மா தட்டி தள்ளுவாம் இங்கே வேற விளையாட்ட திருப்பியும் நான் தட்ட சொன்னாலும் தட்டுறக்கு ஒரு சக்தி கொண்டு வேணுமேடாப்பா பாப்போம் அப்புறம் அடுத்தது என்ன நெருப்படி முடிச்சு போடும் அது பிரச்சனை நான் பண்ணிட்டு இருந்தேன்டாப்பா என்ன 20 ஆகாஷம் அப்போ சரியா கொடுங்க அப்போ சரியா ஒவ்வொரு சாமான்ல இருப்போம் அம்மா நெருப்பட்டியில் இருப்போம் கொஞ்சம் போவேன் பாங்கால மனுஷன் கயக்க விட நீங்கள் அதட்டுங்க அப்படியே அப்போ முருகுறா படி இங்கே அடுத்த பாப்போம் தட்டனை என்னத்த உயிரே போப்போ தட்டனை ஒரு முறை தானே ஸோ ஆமாம் அப்புறம் என்ன அடுத்து அப்புறம் அதை போட்டுருவோம் அப்புறம் அதை வச்சு மீனை கிடக்கூடாது அடுத்தது என்ன 4 தானே மீனை கிட்ட தட்டுறீங்க 4 தட்டுறவா 4 40 பொட்டியே தட்டுவா என்னன்னு 40 பொட்டியே தட்டுவா 40 பொட்டியரா நீங்கள் தட்டுனேன் ஸோ ஆமாம் அடுத்தது இருந்தாலும் மாலை சாடியார் விருப்பம் கொண்டு கிடையாது தான் போல ஏன்னா இருந்தால் 5 தட்டி நாளை இப்படியே வந்து கிடங்க நெருப்படி எங்கேடா இங்கே சோட்டி எரியுறாப்பா சோட்டியில் பிடிச்சிட்டு மெய்யராக்கா ஒருக்கா அப்படி போட்டாள் தெரியல. அப்போ நானும் படுத்துருந்தேன்னா நேரம் வந்து கூப்பிடினேன் என்ன எழுப்பி பார்க்க இப்படி தூக்கி கொண்டு வரையினேன் ரோட்டில் விழுந்து போய் கிடக்குறேன் நேரம் ரோட்டில் உணவு கடிக்குது அடையாமல் இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ அந்த கடன்காரட்ட வீடு கூட தெரியுமா உங்களுக்கு? ஓ அவைக்கு இப்போ ரொண்டை கொடுத்து அப்புறம் ரொண்டை கொடுக்கல கேட்டு பார்ப்போம் என்னென்ன கப்பியல் இப்படி 1 தரம் ரெண்டு கதைப்பான் போய் நம்பர் ஃபோன் நம்பர் ஒன்று எழுதி வைக்கலையா? இல்லை நம்பர் இல்லை யார்கிட்டையும் கேட்டு தாமாங்க ஏ ஃபோன்லையா ஃபோனில் கதைக்கிற சரிடா நம்பர் இல்லையே அதுக்கிடையில் அப்புறம் ஒரு வட்டி வந்துடும் இல்லை இவையோட கதைக்கே இல்லை அது வேறு உங்களுக்கு அவைன்ற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேறு ஏடிஎம் நம்பர் உண்டு இல்லை இல்லை ஒரு நம்பரும் தெரியல. சரி இப்போ 1.5 லட்சம் பண்ணீங்களோ 50,000 வட்டியை கொஞ்சம் குறைச்சி காய்க்கல தெரியல அதே அவங்களுக்கு என்ன குறைச்சி தான் சொல்கிறோம் அப்படின்னு தான். இப்போ எவ்வளோ நம்பண்டி 5-6 மாதம் 9 மாதமா 9 மாதம் எதுவும் எழுத்து கணக்கு எதுவும் இருக்கோ? எழுத்து கணக்கு ஒன்றும் இல்லை நம்பிக்கை தான் தந்து அப்போ வேண்டிய சொல்லுங்க சரி அது என்ன சொல்கிறேன்டா என்னடா அப்போ ஒன்று எழுத்து கணக்கு இல்லாட்டி சொல்கிறேன் ஒன்று என்னடா என்ன வாங்கி போட்டு சொல்கிறது இல்லைன்னு. ஆனால் இப்போ எங்களோட கதை வேறு எங்கள்கிட்ட வேணால் நீங்கள் சொல்லலாம் அப்படி இது கூட அவே தானே அங்கே தேக்கல் தானே அப்படி சொல்லுதாக்கா ஒரு ராவில் வந்து உங்களை குத்தி போட போனேன்னு அப்போ உங்களுக்கு அதுதான் பயம் சொல்லலாதானே இல்லையான்னு சொல்லிக்க அப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு பயமும் கிடக்கு வாங்கினா பயம் தானே போட்டு அவனுக்கு அப்படி ஐடியா இல்லாட்டின்னா சொல்ல அவனுக்கு வந்துடுவேன். அதுதான் ஆனால் அப்படியே இன்னொன்று இல்லை அப்படி உங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு அப்படியே ஒரு குத்துற ஒரு சிந்தனை வேறு அஞ்சு இது கேட்க ஒரு 3 சோட்டி இருக்கு சோட்டியனைக்கும் உங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய மேத்தான் கொண்டு எடுத்து பாருங்க அம்மாவுக்கு வச்சு பார்த்து நாளைக்கு இல்லை பெருசாக கிடக்கு எடுத்து பாருங்க இருக்கா என்ன சரியான பெருசா 2 ஏக்கர் நாளைக்கு நோம்பலாக வட்டி அடிக்கொண்டு இது வாக்கும் பெருசாக இருக்குடா அதாவா எடுத்துவா கொஞ்சமா வாக்கும் பெருசா அப்போ எங்கே எடுத்துவா கண்டு விற்கிது அப்போ இல்லை இல்லை அப்படின்னா கொஞ்சம் வட்டி தான் அடிக்கணும் சாடியாக வட்டி அடிக்கணும் அப்போ ஒரு 3 இடாக்கு அப்போ இதை நீங்கள் உங்களுக்கு அளவாக வட்டி எடுங்கோ இல்லை இல்லை நான் அவாக்கே கொடுக்குறேன் என்ன சொன்னால் நான் இப்படியே அவ்வளோ பெருசாக போடுறாண்டு இல்லை வேறு இவாக்கு ஏற்ற மாதிரி எப்போ வட்டி செட் பண்ணிடுறா வட்டி செட் பண்ணுங்க வட்டிக்கு கொடுப்போம் அரேஞ்சு நீங்கள் அந்த வட்டிக்கு வேணும்னு சொல்லி இந்த அவையில் என்ன மாதிரியாக்க நோம்பலாக காய்ச்சி பேசி நல்லா
அந்த சில பிரச்சனை இல்லை 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 மாதிரி அவையல் கொஞ்சம் நல்ல நல்ல மனுஷர் தான், பிரச்சனை இல்லை. நல்ல மனுஷர் ரெண்டு காசு வந்துடுவேன். இப்போ நாங்களும் தான் காசு இருந்தாங்க நாங்கள் நல்லம்மா சரியா அப்போ கூட நாங்கள் நல்ல மொழியில் வந்து ஏன் நான் நல்ல மனுஷர் நான் வட்டி தந்தாங்க அப்படி சொல்லல. நான் எல்லாரும் நல்லவே தான், நீங்கள் எல்லாருக்கும் நல்லவே, அவே கடவுள் அதை விட நல்லவர். அதுதான் உங்களை அனுப்பியிருக்கு என்னட்டு. உண்மையாக என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஐடியா வேணுனாக்க ஒரு எழுத்தும் இல்லை தானே. உறுதியை அடைய வச்சு கொடுத்தீங்களோ? இல்லை இல்லை, உறுதி என்ன வேண்டேன்றானே. கேஸ் போடுறேன்டா போடுங்க போயிருந்து. சே அப்படி அப்படி நான் செய்ய மாட்டேன். பயங்கட போல இந்த பார்வைக்கு அப்படி இல்லை. இந்த காணியை வச்சிருந்தாலும் நான் கொடுக்குறேன்டா கொடுப்பேன். ஆனால் நான் கடைசி மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் வேண்டியதுன்னு சொல்ல மாட்டீங்களோ? வேண்டியது வேண்டியதுன்னு சொல்லுவான். வேண்டினா தானே. இப்போ எழுத்து கணக்கணும் இல்லையாப்பா வேணுக்கு வாங்கினேன் அது உங்களுக்கு தான் தெரியும், ஒரு தெரியாது. அது வேற ஒரு ஆளுக்கு தெரியும். ஒரு ஆள் பொறுப்புக்கு ரெண்டு தான். அவன் சினேதை படிக்கணும். அவரை காய்க்கிறானே வேண்டியது சொல்லி செய்யலாம் அப்படி. ஏன் அப்படி நான் செய்ய மாட்டேன். ஏன் அப்படி என்ன இப்போ உங்கள்ட்ட இல்லையாப்பா காசு கொடுக்க பெண்ணேப்பா? அதுதான் சொல்கிறேன். இல்லையண்டா ஏதோ என்னட்ட உள்ள இருந்த காணி கொண்டு தான் அதை விற்றுனா நான் கொடுப்பேன். அதுதான் கடைசி. அதை விற்று போட்டு நீங்கள் என்ன போறீங்க? இங்கேயும் பிச்சு தழும்புறேன்.